இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். ஸோ வென்ஸ்டே மார்னிங் வந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். ஸோ நைட்டு வந்து ஆக்சுவலாக புரோட்டா வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நூல் புரோட்டா மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து அதை எக் லாம் போட்டு நல்லா வந்து ஒரு மசாலா பண்ணி கொத்து புரோட்டா மாதிரி போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா மார்னிங் வந்து ஹெவியாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் வந்து நான் லைட்டாக தான் கொடுப்பேன். ஸோ அதனால் என்ன யோசித்தேன் அப்படின்னா மோர் குழம்பு மாதிரி பண்ணிடலாம். அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் என் பையனுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணினேன், கேர்டில் வந்து சுத்தமாக தண்ணியும் ஊற்றல, தேங்காவும் அரைச்சி போடல. நல்லா ஆனியன்லாம் போட்டு சூப்பராக தாளித்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூடியூப்பில் இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பருப்பு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்து ஆக்சுவலி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அதில் வந்து மசாலா அண்ட் ஆனியன் மட்டும் மார்னிங் கலந்து வந்து போட்டுட்டேன். அண்ட் ஆஸ் யூ நோ வெல் நான் தினமுமே எக் கொடுப்பேன். நல்லா மசாலா பரட்டி கொடுத்தாச்சு. ஸோ இன்னையோட லஞ்ச் அவ்வளோதான். நாளையோட லஞ்ச் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ்.